ஹாய் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வருஷம் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். துபாயில் வந்து நம்ம தமிழ் பசங்க வந்து கபடி மேட்ச் நடத்துகிறதா கேள்விப்பட்டோம். அதை பார்க்குறது தான் போயிட்டுருக்குறோம். கிரவுண்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 டீம் கிட்ட என்ட்ரி பண்ணுறதா சொன்னாங்க. ஓரளவுக்கு க்ரௌடு. அப்புறம் நேரம் போக போக டைம் ஆக க்ரௌட் நல்லா வந்துச்சு. நம்ம தமிழ் பசங்க மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க, மற்ற நாட்டுக்காரங்க எல்லாமே வந்து வேடிக்கை பார்த்தாங்க, போனாங்க வித்தியாசமாக. அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் அந்த ஊரில் குடும்பத்து கூட, பசங்க கூட இந்த விளையாட்டு போட்டிலாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம், பொங்கலை வந்து கொண்டாட முடியலன்னு அந்த வலி, அந்த கஷ்டம்லாம் தெரியும். இவ்வளோ வலியிலையும் அந்த வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கிறதுலையும் ரெஸ்ட் எடுக்கும் போகவும் இல்லாமல், சரி ஜாலியாக பசங்களை போய் மீட் பண்ணலாம், ஒரு பொங்கலுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்களே அதில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அபுதாபி, ஃபுஜேரா, ராசல் கைமா இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி இங்கே வந்து இவ்வளோ ஜாலியாக இருந்தது. இந்த பையன் வந்து கபடி மேலே எவ்வளோ பேஷனாக இருந்தால் அவன் காலில் வந்து கபடின்னு சொல்லிட்டு பச்சை குத்திருப்பான் அந்த பையன். மேட்ச் எப்படி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் இருட்ட என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இங்கே இப்போது வின்டர் டைம் நல்ல குளிர். ஸோ ஓரளவு தான் இருக்க முடிஞ்சுது. இப்போ நாங்களும் கிளம்பிட்டோம். ஏதோ அடுத்த வாரம் ஃபைனல் மேட்ச் இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். திரும்ப அடுத்த கபடி மேட்ச் திரும்ப அடுத்த வாரம் ஃபைனல் வைக்கிறதா சொல்லிருக்கிறாங்க. ஃபைனலில் வீடியோ எடுத்தால் அவங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஹாய் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வருஷம் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். துபாயில் வந்து நம்ம தமிழ் பசங்க வந்து கபடி மேட்ச் நடத்துகிறதா கேள்விப்பட்டோம். அதை பார்க்குறது தான் போயிட்டுருக்குறோம். கிரவுண்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 டீம் கிட்ட என்ட்ரி பண்ணுறதா சொன்னாங்க. ஓரளவுக்கு க்ரௌடு. அப்புறம் நேரம் போக போக டைம் ஆக க்ரௌட் நல்லா வந்துச்சு. நம்ம தமிழ் பசங்க மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க, மற்ற நாட்டுக்காரங்க எல்லாமே வந்து வேடிக்கை பார்த்தாங்க, போனாங்க வித்தியாசமாக. அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் அந்த ஊரில் குடும்பத்து கூட, பசங்க கூட இந்த விளையாட்டு போட்டிலாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம், பொங்கலை வந்து கொண்டாட முடியலன்னு அந்த வலி, அந்த கஷ்டம்லாம் தெரியும். இவ்வளோ வலியிலையும் அந்த வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கிறதுலையும் ரெஸ்ட் எடுக்கும் போகவும் இல்லாமல், சரி ஜாலியாக பசங்களை போய் மீட் பண்ணலாம், ஒரு பொங்கலுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்களே அதில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அபுதாபி, ஃபுஜேரா, ராசல் கைமா இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி இங்கே வந்து இவ்வளோ ஜாலியாக இருந்தது. இந்த பையன் வந்து கபடி மேலே எவ்வளோ பேஷனாக இருந்தால் அவன் காலில் வந்து கபடின்னு சொல்லிட்டு பச்சை குத்திருப்பான் அந்த பையன். மேட்ச் எப்படி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் இருட்ட என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இங்கே இப்போது வின்டர் டைம் நல்ல குளிர். ஸோ ஓரளவு தான் இருக்க முடிஞ்சுது. இப்போ நாங்களும் கிளம்பிட்டோம். ஏதோ அடுத்த வாரம் ஃபைனல் மேட்ச் இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். திரும்ப அடுத்த கபடி மேட்ச் திரும்ப